வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பா. இளையரசன் அவங்களோட கதையை அடிப்படையா வச்சு குண்டலகேசிங்கிற ஒரு ஆச்சரியமான கதை. இது சும்மா ஒரு கதை மட்டும் இல்ல, காலத்துல தொலைஞ்சு போன ஒரு பெரிய காவியத்தோட மிச்ச சொச்சம்னு கூட சொல்லலாம். வாங்க இந்த சுவாரஸ்யமான தேடலை நாம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். தமிழ்ல ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்றத பத்தி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சிலப்பதிகாரம், மணிமேகலைன்னு இதெல்லாம் தமிழ் இலக்கியத்தோட பெரிய தூண்கள் மாதிரி. ஆனா அந்த 5ல 1, அதாவது குண்டலகேசி முழுசாவே காணாம போயிடுச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, நிஜமாவே ஒரு பெரிய காவியம் இன்னைக்கு ஒரு புத்தக வடிவுல கூட நம்மகிட்ட இல்ல. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, காப்பியம் தான் காணாம போச்சே தவிர அதோட ஹீரோயின், அதோட நாயகியோட கதை மட்டும் அங்கங்க சிதறின துண்டுகளா இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. வாங்க அந்த துண்டுகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து அவளோட கதைய நாம முழுசா உருவாக்கி பார்ப்போம். ரெடியா? சரி, அவளோட கதைக்குள்ள முழுசா இறங்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த காணாம போன காவியத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் இலக்கியத்துல இதுக்கு ஏன் இவ்ளோ முக்கியமான இடம் இருக்கணும் பார்க்கலாம். குண்டலகேசி காவியத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இது ஒரு பௌத்த மத காப்பியம். நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள்ல இது ஒன்னா இருந்தாலும் ரொம்ப வருத்தமான விஷயம், இதோட முழு பிரதியும் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. அது தொலைஞ்சு போச்சு. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காப்பியம் அழிஞ்சிட்டாலும் அதோட மைய கதாபாத்திரம், அந்த நாயகியோட கதை மட்டும் இன்னைக்கு உயிரோட இருக்கு. இப்போ நாம நேரா அந்த கதைக்குள்ளேயே குதிக்க போறோம். அதுவும் சாதாரணமா இல்ல, அவளோட வாழ்க்கையே தலைகீழா புரட்டி போட்ட அந்த ஒரு முக்கியமான, அந்த உச்சகட்டமான ஒரு காட்சிக்குள்ள போக போறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய மலை உச்சி, அங்க ஒரு பெண் நின்னுட்டு இருக்கா. அவ உடம்புல இருக்கிற தங்கம், வைரம், முத்துக்கள்லாம் அப்படியே சூரிய வெளிச்சத்துல ஜொலிக்குது. கேட்கவே ஒரு சினிமா காட்சி மாதிரி இருக்குல்ல? ஆனா அவ எப்படி இந்த மலை உச்சிக்கு வந்தா? பக்கத்துல நிக்கிற அந்த ஆள் யாரு? அவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? இதுக்கு பின்னாடி காதல், துரோகம், பேராசைன்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு பெரிய சோக கதையே இருக்கு. அவ ஒரு இளவரசி, ஆனா அவ காதலிச்சது ஒரு திருடனை. தன்னோட அன்பு, தன்னோட காதல் அவனை ஒரு நல்லவனா மாத்திரோன்னு முழுசா நம்பி கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. பாருங்க, அவளோட எண்ணம் ரொம்ப நல்லதா தான் இருந்திருக்கு. ஆனா கதை போன போக்கு தான் வேற. அந்த மலை உச்சியில அவனோட உண்மையான முகம் வெளிப்படுது. அவன் கத்துறான், இந்த நாட்டுக்கே ராஜாவாகணுங்கிற ஆசையில தான் உன்னை கட்டிக்கிட்டேன். ஆனா உங்க அப்பா எனக்கு அந்த பதவியை தரமாட்டேங்கிறாரு. அப்போதான் அவளுக்கு புரியுது, காதல்ங்கிறது வெறும் ஒரு முகமூடி, அவனுக்கு தேவை அதிகாரம் மட்டும்தான். அவளோட இதயம் அப்படியே உடைஞ்சு போகுது. அவ பதிலுக்கு சொல்றா, நீ ஒரு திருடன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சும் உன்னை காதலிச்சேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லையே. அவளோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த ஏமாத்திரமும் வலியும் தெரியுது. இப்போ நிலைமை ரொம்ப மோசமாகுது. அவன் வெறியோட சொல்றான், எனக்கு ராஜாவாகிற வாய்ப்பு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும்? உன்னை இப்பவே கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவளை கொல்ல வர்றான். யோசிச்சு பாருங்க, மரணம் கண்ணு முன்னாடி நிக்குது. ஆனா அந்த நேரத்துல கூட அவ பயப்படல. அவ தன்னோட நகைகளையோ இல்ல உடல் பலத்தையும் நம்பல. அவ நம்பினது ஒன்னே ஒண்ணுதான், அவளோட புத்திசாலித்தனம். அவ உடனே ஒரு தந்திரமான திட்டம் போடுறா. அவன்கிட்ட ரொம்ப அமைதியா ஒரு கடைசி ஆசையை கேட்கறா. ஒரு மனைவியா என்னோட கடமைப்படி சாகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு முறை சுற்றி வந்து வணங்கிக்கிறேன், அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கன்னு கேட்கறா. பாருங்க அவளோட திட்டத்தை. முதல்ல கடைசி மரியாதை செய்யற மாதிரி அனுமதி கேட்கறா. அப்புறம் அவனை வணங்குற மாதிரி ரொம்ப மெதுவா சுத்தி வர்றா. அவனும் ஏமாந்து நிக்கிறான். அவ சரியான தருணத்துக்காக காத்துட்டு இருக்கா. அவனுக்கு சரியா பின்னாடி வந்ததும் ஒரே தள்ளு, அவன அந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளி விட்டு தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறா. அந்த இக்கட்டான நிலைமையில கூட எவ்வளவு ஒரு சமயோசிதம் பாருங்க. ஆனா அவளோட கடை இத்தோட முடியல. அவ தன்னை அந்த துரோகியிடமிருந்து காப்பாத்திக்கிறது ஒரு முடிவல்ல, அதுதான் அவளோட ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஆரம்பமா அமையுது. தனக்கு துரோகம் செஞ்சவனோட வாழ்க்கையை முடிச்ச பிறகு அவ தன்னோட வாழ்க்கையை மாத்திக்கிறா. இளவரசிங்கிற பட்டம், அந்த செல்வம், அதிகாரம்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவ ஒரு பௌத்த துறவியா மாறிடுறா. துறவி ஆனதும் அவளுக்கு ஒரு புதிய பேர் கிடைக்குது. அதுதான் குண்டலகேசி. அப்படின்னா சுருண்ட கூந்தலை உடையவள்னு அர்த்தம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பேர் தான் பின்னாடி அந்த முழு காப்பியத்தோட தலைப்பாவே மாறுச்சு. அவளோட மாற்றத்தை பாருங்க. முன்னாடி அவ ஒரு இளவரசி, இப்போ ஒரு துறவி. முன்னாடி அவளோட நகைகள் அடையாளப்படுத்துச்சு, இப்போ அவளோட சுருண்ட கூந்தல் அவளோட அடையாளம். காதலால காயப்பட்டவ ஞானத்தால விடுதலை அடையறா. பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இருந்தவ இப்போ தப்பி பிழைச்ச ஒரு சர்வைவரா நம்ம முன்னாடி நிக்கிறா. என்ன ஒரு மாற்றம்! ஆனா கதை இங்கதான் ஒரு மர்மமான புள்ளிக்கு வருது. அவளோட இந்த அற்புதமான பயணத்தை, அவளோட முழு வாழ்க்கையும் கொண்டாடின அந்த பெரிய காவியம், அது நம்ம கிட்ட இருந்து முழுசா காணாம போயிடுச்சு. இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது.
குண்டலகேசி மாதிரி வரலாற்றால மறக்கப்பட்ட நாம யாருமே பேசாத நாயகிகளோட கதைகள் இன்னும் எத்தனையோ இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.